இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான கால்குலேஷன் தான் சொல்ல போறேன். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது எஸ்ஐபி பெஸ்ட்டா இல்லைன்னா லம்சம் பெஸ்ட்டா? நான் சொல்லி முடிக்கிறேன். யாருக்கு எது சூட் ஆகுதோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபின்றது நம்ம மந்த்லி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 25 இயர்ஸ்க்கு 1000 ரூபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் 3 லேக்ஸ். வித் மினிமம் 14% எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30 லேக்ஸ்க்குள்ள வருது. அதே அமௌண்ட் நீங்க இன்னைக்கு 3 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை அதே 25 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தா வித் மினிமம் 14% பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 லேக்ஸ் இருக்கு. அதே 14%. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா லம்சம்ல நம்ம அமௌண்ட் போட்டுட்டு ஒரு பிக் அமௌண்ட் நம்ம பார்க் பண்ணிடுறோம். அது ஸ்டார்டிங்லேயே காம்பவுண்டிங் ரொம்ப அதிகமாயிடுது. அதனால தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதனால இப்பவே நீங்க கடனை வாங்கி ஏதாவது உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு 1 லேக் 2 லேக் அப்படியே பார்க் பண்ணிட்டு ஒரு 25 இயர்ஸ்ல விட்டுடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க சூஸ் பண்றீங்க அது எல்லாமே நம்ம பார்க்கணும். மார்க்கெட் வந்துட்டு என்ன சுச்சுவேஷன் இருக்கு பார்த்துட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எஸ்ஐபிக்குன்றது நீங்க மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப பண்ண தேவையில்ல. ஏன்னா மார்க்கெட் அப்ல இருக்கும் டவுன்ல இருக்கும், அது பாட்டுன்னு கான்ஸ்டன்டா போயிட்டே தான் இருக்கும். அதே லம்சம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். ஏன்னா நீங்க சூஸ் பண்ற ஸ்கீமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐபியோ இல்ல லம்சமோ எதுவா இருந்தாலும் சரி, ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. லாங் டர்மா நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.